Hello students, I am Ramanan. In the video class 10 exercise 6.1 லிருந்து sum number 8 பார்க்க போறோம். First subdivision, if cos alpha by cos beta is equal to m and cos alpha divided by sin beta is equal to n, then prove that m square plus n square cos square beta is equal to n square. Okay. இந்த proof partல இருந்து நம்ம LHS எடுத்துக்கலாம். தனித்தனியாக கேட்டோம்னால கூட இதை ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சம் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதிலிருந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் டிவைடட் பை இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ எம்முக்கு நம்மகிட்ட வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போ எம் ஸ்கொயர்ன்றது என்ன? காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர், இதுதான் எம் ஸ்கொயர் இல்லையா? ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா, இது பி ஸ்கொயர் என் ஸ்கொயர், சாரி என் ஸ்கொயர் இல்லையா? இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. இப்போது இதை கரெக்டாக எழுதிடலாம். cos square alpha divided by cos square beta plus cos square alpha divided by sin square beta into cos square beta. ஓகே, நம்ம இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்திருக்கோம், வேறு எதுவும் புதுசாக செய்யலை. ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். இப்போ காமனாக எடுத்துடலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை காமனாக எடுத்துட்டா 1 பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கும், ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கும், இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். எப்படி? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஒன்றாக்கிடலாம். ஓகே, மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு மட்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸு இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கும், இன்ட்டு நியூமரேட்டரோட வேல்யூ 1 அண்ட் டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ஸோ இதை கரெக்டாக எழுதணும்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இதை இன்னும் கரெக்டாக எழுதுறதா இருந்தால் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுத்துலேயுமே ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இது யாரோட வேல்யூ அப்படின்னா என்னோடைய வேல்யூ. ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது என்னோட வேல்யூ, தேர்ஃபோர் என் ஸ்கொயர். ஸோ LHS is equal to RHS proved. ஓகே, கவனம் ரொம்ப இருக்கணும். ஆனால் எந்த ஐடென்டிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல கூட நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியை சின்ஸ் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி மாறுதுங்கிற சைடு ஒர்க் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். டு கெட் கான்க்ரீட் மார்க், சரியான மார்க் நம்ம வாங்கணும் அப்படின்னா. ஓகே, அடுத்ததாக சப்டிவிஷன் 2. இதில் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய், தென் ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரூஃபில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். LHS ப்ரூஃப் எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு 1. இதிலிருந்து நம்ம LHS எடுத்துக்கிறோம். LHS எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, சாரி எக்ஸோட வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, ஒய்யோட வேல்யூவும் இருக்குது. ஆனால் சம்முக்குள்ளே நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறத பாருங்கள், ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க. ஸ்கொயரில் கேடும்போது என்ன ஆகும்னா இது a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். சம்முடைய டெப்த் வந்து கொஞ்சம் பெருசாக போகும், ஒர்க்கிங்
பெருசாக போகும். தேவையில்லாமல் ஸ்டெப்ஸை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணிட்டு போனோம்னா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்களா சம்மில். இந்த காட் தீட்டாவை நாம் காஸ் பை சைன்னு மாற்ற முடியும் இல்லையா? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இந்த டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு மாற்ற முடியும். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். இப்போ நியூமரேட்டர் பார்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, இந்த வேல்யூ எக்ஸுக்கு வச்சுக்கலாம். அதே போல் ஒய்யையும் மாற்றணும். ஓகே, இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது. இந்த சீக்கண்ட் தீட்டாவை மட்டும் 1 பை காஸ் தீட்டான்னு மாற்றலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு காஸ் தீட்டா மைனஸில் தான் இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? சைன் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, சைன் ஸ்கொயர் தீட்டா ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டியிலேருந்து. ஓகே, டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த சப்ஸ்டியூஷனில் இதை கொடுக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர்னா 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகே, மைனஸ் எக்ஸோட வேல்யூ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு y ஸ்கொயர் இல்லையா? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஏன்னா y ஸ்கொயர் பாருங்கள், இதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. நான் வேறு கலரில் போட்டு காட்டுறேன். 2/3 இங்கேயும் இருக்குது பவரில், இங்கேயும் 2/3 பவரில் இருக்குது. ஓகே, ரொம்ப கவனமாக போடணும் இந்த சம். இப்போது இந்த ஸ்கொயர்லாம் உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகே, ஹோல் பவர் 2/3 மைனஸ் இதே போல் இங்கேயும் 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை இந்த ஸ்கொயர் உள்ளே வரும். அப்போ நமக்கு சைன் பவர் 4ஆக மாறும். கவனமாக சைன் இந்த இடம் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 2/3. இப்போ கேன்சல் பண்ணிடலாமா எல்லாத்தையும்? இந்த பார்ட்டுக்கு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம் என்ன? 1 பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 மைனஸ் இங்கே அதே போல் இந்த ஒரு சைன் தீட்டாவுக்கும் இந்த ஒரு சைன் கியூப் சைன் பவர் 4க்கும் கேன்சல் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்ன இருக்கும்னா சைன் கியூப் தீட்டா டிவைடட் பை இங்கே ஒரு ஸ்கொயர் விட்டாச்சு, ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இங்கே காஸ் கியூப், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் கியூப் தீட்டா வரும் ஹோல் பவர் 2/3. ஓகே, அடுத்ததா இதை என்ன செய்ய போகிறோம்? சீக்கண்ட் கியூப் தீட்டா அப்படின்னு மாற்ற போகிறோம். 1 பை காஸ் தீட்டா சீக்கண்ட் கியூப் தீட்டா தானே, இங்கே tan கியூப் தீட்டான்னு மாற்ற போகிறோம். சைன் பை காஸ் என்னது? tan கியூப் ஹோல் பவர் 2/3. அடுத்த ஸ்டெப்பில் இந்த பவர் 3 இருக்கு இல்லையா? சீக்கண்ட் கியூப் இன்ட்டு 2/3 தீட்டா மைனஸ் tan கியூப் இன்ட்டு 2/3 தீட்டா அப்படின்னு இந்த தீட்டா இந்த பவர் இருக்கிற வேல்யூ உள்ளே வந்துடும். இப்போ இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வி கெட் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி, இதனுடைய வேல்யூ 1.
ஸோ இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேல்யூ 1 இல்லையா? பாருங்கள் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு 1. ஸோ LHS is equal to RHS. Proved. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.